பீஸ்ஃபுல் மூன் ஸ்டோரீஸ். வாங்க குழந்தைங்களா, இன்னைக்கு ஒரு கதை பார்க்கலாமா? இன்னைக்கான கதையோட பேரு மாயக்காடு. ஒரு ஊர்ல ஒரு அழகான சின்ன கிராமம் இருந்துச்சு. அந்த கிராமத்து பக்கத்துல தான் அந்த மாயக்காடு இருந்தது. அந்த கிராம மக்கள் பொதுவா யாருமே அந்த மாயக்காட்டுக்குள்ள போக மாட்டாங்க. என்ன காரணம்னு இது வரைக்கும் யாருக்கும் தெரியாது. ஒரு நாள் அந்த கிராமத்துல ஒரு அம்மா, ஒரு சின்ன பையன், அப்புறம் அவங்க பாசமா வளர்க்குற ஒரு ஆட்டுக்குட்டியும் இருந்தது. அந்த சின்ன பையனுக்கு அந்த ஆட்டுக்குட்டினா ரொம்ப இஷ்டம். அவங்க அம்மாவும் பையனும் ஒரு நாள் சாயந்தரம் உட்காந்து அந்த ஆட்டுக்குட்டியை பற்றி ரொம்பவே அன்பாக பாசமாக பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த அம்மா சொன்னாங்க, இந்த ஆட்டுக்குட்டி வந்ததுலேருந்து நமக்கு எவ்வளோ சந்தோஷம், இது எவ்வளோ உதவியாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அந்த ஆட்டுக்குட்டினால அவங்களுக்கு நிறைய உதவி கிடைக்குது. அந்த சின்ன பையன் கூட, ஆமாம்மா, எவ்வளோ உதவியாக இருக்குது, சின்ன சின்ன அசைவுகளை புரிஞ்சுக்கிட்டு மனசுக்கு ஒரு இதமான சந்தோஷமாக இருக்குதுமா இந்த ஆட்டுக்குட்டினால அப்படின்னு சொல்கிறான். அவங்க அம்மாவும், ஆமாப்பா, எனக்கும் இந்த ஆட்டுக்குட்டியை ரொம்ப பிடிச்சிருக்குது. இதுக்கு முன்னாடி இவங்க அம்மா இருக்கும்போது அவ்வளோ உபயோகமாக இருந்தது. இப்போ தான் அதுக்கு முடியாமல் போய் இறந்து போயிடுச்சு. அது அவ்வளோ பால் கொடுத்தது, அவ்வளோ குட்டிகளை கொடுத்துச்சு. எல்லாமே விற்று நல்ல காசாக்கணும். இன்னைக்கு இந்த குட்டி மட்டும்தான் இருக்குது. இதுவும் இல்லைன்னா நேரம் நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நல்ல வேளை இந்த குட்டி ஒன்றுனாவது இருக்குது, இதை நல்ல விதமாக காப்பாற்றணும் அப்படின்னு ரெண்டு பேரும் மாறி மாறி பேசிகிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி நிறைய ஆடுகள் வச்சுருந்துருப்பாங்க போல இருக்கு. இப்போ ஒரே ஒரு குட்டி மட்டும்தானே இருக்குது. அதனால அதை ரொம்ப செல்லமாக பாசமாக வளர்த்து வந்துட்டு இருந்தாங்க. அப்புறம் அவங்க அம்மா சொன்னாங்க, சரி இரவு நேரம் ஆயிடுச்சு, சீக்கிரம் போய் தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா தூங்கிட்டு மறுநாள் காலையில் எந்திரிச்சு வந்து பார்க்கும்போது ஆட்டுக்குட்டியை காணலை. அதனால வேகமாக தேடிக்கிட்டு கொஞ்சம் தூரம் உள்ளே போய் பார்க்குறாங்க. ஏன்னா ஊருக்குள்ளே எங்கேயும் போயிருச்சா, இல்லை அந்த மாயக்காட்டுக்கு ஏதாவது போயிடுச்சா அப்படின்னு ஒரு வித பயம் வந்துருச்சு அவங்க அம்மாவுக்கு. அப்புறம் அந்த பையன் தூங்கி எந்திரிச்சு வந்து பார்த்தா ஆடையும் காணலை, அவங்க அம்மாவையும் காணலை. ஓ, ஒருவேளை ஆட்டுக்கு தீனி பறித்து கொடுக்கலான்ட்டு கூட்டிகிட்டு போயிருப்பாங்க போல இருக்கு, இல்லை மேய்ச்சலுக்கு கூட்டிகிட்டு போனாங்களோ என்னன்னு தெரியல. சரி அம்மா வரட்டும், நம்மளும் அதுக்குள்ளே மூஞ்சி கை கால்லாம் கழுவிட்டு ரெடி ஆகும். அம்மா என்ன சாப்பாடு செஞ்சு வச்சுருப்பாங்க அப்படின்னு யோசனை பண்ணிகிட்டு இருக்கான். அப்புறம் அவங்க அம்மா பதட்டமாக வந்து, காலையிலேருந்து ஆட்டுக்குட்டியை காணலை, நீ பாத்தியா, இங்கே எதுவும் திரும்ப வந்துச்சா அப்படின்னு ரொம்ப பதட்டமாக கேட்குறாங்க. இது கேட்டோன்னே உனக்கு ஒன்றுமே புரியல. என்னம்மா சொல்கிறீங்க, இப்போ தான் நான் எந்திரிச்சு வந்தேன், ஆட்டுக்குட்டியை காணுமா அப்படின்னு பதட்டமாக கேட்குறான். அவங்க அம்மாவும், ஆமாப்பா, ஆட்டுக்குட்டியை காணலை, ஊருக்குள்ளேயும் நல்லா போய் தேடி பார்த்துட்டேன், ஒருவேளை அந்த மாயக்காட்டுக்கு போயிருக்குமோ, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அவங்க பையனும், அம்மா பயப்படாதீங்கம்மா, அதெல்லாம் ஒன்றும் ஆயிருக்காது, சரி நான் எதுக்கும் மாயக்காட்டுக்கு போய் பார்க்கட்டா அப்படின்னு கேட்குறான். அவங்க அம்மாவோ, இதுவரை யாரும் மாயக்காட்டுக்கு போனதில்லைப்பா, அங்கே என்ன இருக்குன்னு தெரியாது, பயமாக இருக்குது, அதெல்லாம் ஒன்றும் போக வேண்டாம் நீ அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. அவங்க பையனும், இல்லைம்மா அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, ஒருவேளை மாயக்காட்டுக்குள்ளே இருந்தால் நான் போய் அதை பத்திரமா அழைச்சிட்டு வந்துடுறேன் அப்படின்னு அவங்க பையன் சொல்கிறான். அப்புறம் அவங்க அம்மா, சரி இதுக்கு மேலே உன்னோட விருப்பம், நான் உன்னை வற்புறுத்த விரும்பலை, பார்த்து பத்திரமா போயிட்டு வா, கிடைக்கலனாலும் பரவாயில்ல, நீ எதுவும் பிரச்சனையில் மாட்டிக்காத அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டுறாங்க. அப்புறம் மாயக்காட்டுக்குள்ளே என்ன நடக்குதுன்னா, அங்கே மிருகங்கள்லாம் பேசிக்கிட்டு இருக்குது. அப்போது ஒரு ஒட்டகச்சிவிங்கி யானைக்கிட்ட பேசிகிட்டு இருக்குது. அப்போது ஒட்டகச்சிவிங்கி, இது யாரு, மனிதன் போல இருக்குது, யாரை பண்ணி இங்கே எதுக்கு வந்த அப்படின்னு கேள்வி கேட்குது. அப்போ யானையும் கூட, ஆமாம் நான் உன்னை ரொம்ப நேரம் பார்த்துட்ருக்கேன், என்ன திடீர்னு, இதுவரை இந்த காட்டுக்குள்ளே யாருமே மனிதர்கள் வந்ததே கிடையாது, இந்த மாயக்காட்டனை பற்றின ரகசியம் உனக்கு தான் முதல்ல தெரியும், அதாவது நாங்கள் மிருகங்கள் எல்லாம் பேசிக்கோ, இதுவரை இந்த ரகசியம்தான் யாருக்கும் தெரியாது, அதனால தான் இந்த காட்டுக்கு மாயக்காடுன்னு பேர் வந்துச்சு. முன்னொரு காலத்தில் ஒரே ஒரு பெரியவருக்கு மட்டும்தான் இந்த ரகசியம் தெரியும், அவரும் இப்போ இல்லை, இப்போது உனக்கு மட்டும்தான் இந்த ரகசியம் தெரியும், அதெல்லாம் எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது, நீங்கள் பேசுகிறதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லை, இது நினச்சி எனக்கு சந்தோஷமாக தான் இருக்குது, ஆனால் நேத்திலேருந்து என்னோடய ஆட்டுக்குட்டியை காணலை, அதை தேடிக்கிட்டு தான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போது அந்த குரங்கு சொல்லுது, அப்படியா, சரி சரி, நீ தான் எங்களை பார்த்து பயந்து போய் நிற்கிறியோன்னு நினச்சிக்கிட்டேன், அப்புறம் ஊருக்கு வழி தெரியாமல் மாற்றி இங்கே வந்துட்ட போல இருக்குன்னு நினச்சிக்கிட்டோம்,
சரி சரி பரவாயில்ல, உன்னோட ஆட்டுக்குட்டியா, நீ வேற பக்கம் தேடி பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனேயும் அந்த பையனும், அப்படியா, வேறு எங்கே இருக்கும், கொஞ்சம் ஏதாவது வழி சொல்கிறீங்களா, எனக்கு ஒரு வித பயமாக இருக்குது, வேறு ஏதாவது மிருகங்கள் வந்து என்னை ஏதாவது பண்ணிடுச்சுன்னா அப்படின்னு அவன் பயப்படுறான். அப்போ அந்த குரங்கு சொல்லுது, அதெல்லாம் யாரும் எதுவும் பண்ண மாட்டாங்க, நீ இங்கே தைரியமாக உள்ள எல்லா பக்கமும் போய் பார்க்கலாம், உன்னோட ஆட்டுக்குட்டி பத்திரமா இருக்கும், என்ன பயப்படாத. அப்புறம் ஒரு குகை பகுதி இருக்குது, அங்கே போய் பாரு, கண்டிப்பாக உன்னோட ஆட்டுக்குட்டி அங்கே இருக்கலாம் அப்படின்னு சொல்லுது அந்த குரங்கு. உடனே அந்த பையனும், அப்படியா, ரொம்ப நன்றி, ஆனாலும் நீங்கள்லாம் பேசுகிறத பார்க்க எனக்கு ஆச்சரியமாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது, சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்ன மாதிரி ஒரு குகை பகுதிக்குள்ளே தான் அந்த ஆட்டுக்குட்டி உட்காந்துருக்குது. பக்கத்தில் சிங்கமும் நரியும் இருக்குது. நரி சிங்கத்துக்கிட்ட பேசிகிட்டு இருக்கு. இந்த ஆட்டுக்குட்டி யாரோடதுன்னு தெரியலையே, வழி மாதிரி வந்துருச்சு போல இருக்கு, பார்க்க பாவமாக இருக்கு அப்படின்னு சொல்லுது. உடனே சிங்கமும், ஆமாம், பார்க்கறதுக்கே பரிதாபமாக இருக்குல்ல, இந்நேரம் வேற காட்டுக்கு மட்டும் போயிருந்துச்சு, இதோட நிலைமை அவ்வளோதான், நல்ல வேளை இது தெரியாமல் மாயக்காட்டுக்கு வந்துருச்சு, இங்கே உள்ள மிருகங்கள் யாரும் மற்ற மிருகங்களை சாப்பிட மாட்டோம், நல்ல வேளை இதுக்கு எதுவும் நல்ல நேரம் போல இருக்கு அப்படின்னு சிங்கம் சொல்லுது. அப்புறம் நரியும், ஆமாம் ஆமாம், ஆனால் இதை தொலைச்சவங்க தேடிட்டு இருப்பாங்களே, பாவம் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியலை அப்படின்னு ரெண்டு பேருமே ஒரு மனிதர்கள் எப்படி பேசுவாங்களோ அது போல் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் சிங்கமும், சரி சரி, என் நேரத்துக்கு தேடி எதுவும் வந்தாங்கன்னா இந்த ஆட்டுக்குட்டியை பத்திரமா கொடுத்துர்லாம், இல்லைன்னா காட்டுக்கு வெளிப்பகுதியில் கொண்டு போய் விட்டு வந்துடுவோமா அப்படின்னு மாற்றி மாற்றி யோசனை சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதை கேட்டுட்டு இருக்கிற சிறுவனுக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது. அப்புறம் அந்த பையன் வந்து நரிக்கிட்டையும் சிங்கத்துக்கிட்டையும், இது என்னோட ஆட்டுக்குட்டி தான், நாங்கள் தான் செல்லமாக வளர்த்துட்டு வந்துட்டு இருந்தோம், நேத்தியிலேருந்து இது வழி மாறி எங்கேயோ காணாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறான். அப்போது நரியோ, நீங்கள் பார்த்து பத்திரமா பார்த்துக்க கூடாதா, வேறு பக்கம் போயிருந்ததுன்னா அவ்வளோதான், நல்ல வேளை இந்த மாயக்காட்டுக்கு வந்ததுனால இது தப்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லுது. சிங்கமும், ஆமாம், வேற காட்டுக்கு போயிருந்தது, இதோட நிலைமை அவ்வளோதான், நல்ல வேளை இது வந்தது எங்கே தெரியுமில, மாயக்காடு, மாயக்காட்டுனால இது தப்பிச்சிச்சு அப்படின்னு சொல்லுது. உடனேயும் அந்த சிறுவனும், ஆமாம், மாயக்காடு அப்படின்றது நான் ஏதோ ரொம்ப பயங்கரமாக இருக்கும்னு நினச்சி பயந்தேன் அப்படின்னு சொல்கிறான். உடனே நரியோ, நீ மட்டும் இல்லை, எல்லாருமே மாயக்காடுன்னு நினைக்கவும் ஏதோ பயங்கரமான மிருகங்கள் இருக்கும், எல்லாரையும் சாப்பிட்ருவாங்க, மனிதர்கள் எல்லாம் சாப்பிட்ருவாங்கன்னு தான் நினைப்பாங்க, ஆனால் இங்கே அப்படி கிடையாது, மாயக்காட்டுக்கு அர்த்தமே நாங்கள் எல்லாரும் மனிதர்கள் போல் பேசுவோம், அதான் இது மாயக்காடுன்னு பேர் வந்துச்சு அப்படின்னு சொல்லுதுங்க. என்ன குழந்தைங்களா, இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை அடுத்த கதையில் சந்திக்கிறேன். இனிமே நான் தொடர்ச்சியாக கதை போடுறதுக்கு முயற்சி செய்கிறேன். சரி குழந்தைங்களா, நல்லா சாப்பிட்டு நல்லா தூங்குங்க. பாய்.